எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்களா என்னென்னு தெரில. மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 11:30 ஆயிடுச்சு. எங்களுக்கு தூக்கம் வரல. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 o'clock போல் தெரிஞ்சிடும். சும்மாவே நம்ம ஆளுங்க பயங்கரமாக சித்திரவதை பண்ணுவாங்க. இப்போ திருடன் கையிலேயே சாவி மாதிரி கண்டவன் நின்னவன் போனவன் எல்லாருமே அடிப்பான். இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, அவங்களுக்கு ஃபேவராக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தடுக்கக்கூட முடியாது. தவறு பண்ணுறவங்கள விட அதை தட்டி கேட்க முடியாமல் நம்ம கைகட்டி நிற்கிறது மாதிரி ஒரு கொடுமை சித்திரவதை எதுவுமே இல்லை. முன்னாடி நம்ம அதை தடுத்துருவோம். பிடிச்சிட்டு போய் எங்கேயோ விடாம அதை தடுத்து நிறுத்திடுவோம். ஆனால் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்ல முடியாது அந்த வருத்தத்தைலாம். நாங்கள் வெளியில் காட்டாமல் தான் எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேண்டிக்கோங்க. அதாவது மனுஷங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காண்டி மனுஷங்களை கடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மனிதர்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷெல்டர் கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே அதை விட சந்தோஷப்படுற ஆள் நாங்களாக தான் இருப்போம். ஏன்னா அதுங்க நல்ல மாதிரியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அது போதும். ஏன்னா வெளியில் ஆக்சிடெண்ட் ஆகி குட்டிகளை தாய்கிட்ட வந்து பிரித்து போடுறது, விஷம் வைக்கிறது, இதுலேருந்து அது தப்பிச்சுக்கிறோம். ஆனால் அது சாத்தியமாங்கிறது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்ன நடக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தீர்ப்பு வரக்கூடாது. இன்னொரு 10 yearsக்குள்ளே எங்களை மாதிரி வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கருத்தடை ரேபிஸ் இதெல்லாம் நாங்கள் போட்டுருவோம், கொஞ்சம் மாற்றிடுவோம். நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அதையெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு சொல்லணும் அவங்க. ஏன்னா அது ரொம்ப பாவம். அதுங்க ரொம்ப பாவம், அதான் உண்மை. அது புரியாது. மனுஷங்களை குறை சொல்லலை. ஏன்னா அவங்களோட நிலமை அந்த மாதிரி நாய் கடிச்சு இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க மேல் தவறு கிடையாது, நம்ம மேலே தான் தவறு. சரியான வேக்சின் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பிஹேவியர் மாறுது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். சாப்பாடு கிடைச்சா சத்தம் இல்லாமல் இருப்பாங்க. ஊசி போட்டுவிட்டால் ரேபிஸ்லாம் வராதுங்க. பாப்புலேஷனை நம்ம குறைப்போம். வீட்டுக்கு ஒன்று எடுத்து வளர்த்துக்க சொல்லி அடாப்ஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக கொடி தூக்காதீங்க. ரெக்வஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன். எல்லாருக்கிட்டையுமே ஜனங்கள் எல்லார்ட்டையுமே நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். அவங்கள கொஞ்சம் வாழ விடுங்க. நம்மளோட கொஞ்சம் காலம் ட்ராவல் பண்ணிவிட்டு போகட்டும். வேண்டிக்கோங்க. டாக் லவர்ஸ் வந்து வேண்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.